நம்முடைய அமைப்பினுடைய அந்த நோக்கம் என்னவென்றால், சட்ட விழிப்புணர்வே சமூக விழிப்புணர்வு என்ற அந்த தாரக மந்திரமாக வைத்துத்தான் நாம் இன்றைக்கு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். சட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அமைப்பாக உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய அமைப்பு. ஆரம்பத்தில் தமிழ்நாடு சட்ட விழிப்புணர்வு இயக்கம் என்ற பெயரில் இருந்தது. அந்த சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தை பல்வேறு துறைகளில் சார்ந்தவர்களும் இயங்கும் வண்ணம் அதனை சமூக விழிப்புணர்வு பேரவையாக மாற்றப்பட்டது. என்னை பொறுத்தவரை நம்முடைய ஒரு சக மனிதனாக நம்முடைய சட்டம் பயிலக்கூடிய ஒரு அனைவருக்குமே சட்டம் தெரிய வேண்டும், சாமானியர்களுக்கும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். சட்டம் பயின்றால்தான் சட்டம் படித்தவர்கள் தான் தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்காமல் ஏழை எளிய சாமானிய மக்கள் அனைவருக்கும் சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கணம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கரு ஜெயக்கண்ணன், வழக்கறிஞர், சென்னை. நம்முடைய கணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவையின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அமைப்பின் சார்பாக நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்ன, இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு குறித்து செய்யப்படுகின்ற அந்த பயிற்சிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் உங்களோடு பேச இருக்கிறோம். தமிழ்நாடு அதாவது பார்த்திங்கன்னா, சட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அமைப்பாக உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய அமைப்பு. ஆரம்பத்தில் தமிழ்நாடு சட்ட விழிப்புணர்வு இயக்கம் என்ற பெயரில் இருந்தது. அந்த சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தை பல்வேறு துறைகளில் சார்ந்தவர்களும் இயங்கும் வண்ணம் அதனை சமூக விழிப்புணர்வு பேரவையாக மாற்றப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மிக வெற்றிகரமாக இந்த அமைப்பை நிறுவி நடத்தி வருகிறோம். இந்த அமைப்பினுடைய நிறுவனர், தேசிய தலைவராக நான் இருக்கிறேன். சட்ட விழிப்புணர்வு இயக்கத்திற்கும் உங்களுக்கு அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவைக்கும் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் என்பது வழக்கறிஞர்களாக, சட்டம் பயில்பவர்களாக, சட்டம் சார்ந்த நபர்களாக, இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்கள் அனைவருக்குமான ஒரு அமைப்பாக சட்ட விழிப்புணர்வு இயக்கம் செயல்பட்டு வருகிறது. அதுபோன்றே தொழிலாளர் விழிப்புணர்வு இயக்கம், மகளிர் விழிப்புணர்வு இயக்கம், வணிகர்கள் விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் பல்வேறு துறைகள் சார்ந்த அனைவருக்குமே விழிப்புணர்வு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாக ஊடகங்களில் பணியாற்றுகின்ற, குறிப்பாக பத்திரிகைகள், அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கியம் சார்ந்த கலைஞர்கள், பாடகர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அகில இந்திய கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பும் அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமைப்பினுடைய அந்த நோக்கம் என்னவென்றால், சட்ட விழிப்புணர்வே சமூக விழிப்புணர்வு என்ற அந்த தாரக மந்திரமாக வைத்துத்தான் நாம் இன்றைக்கு இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அமைப்பு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற தென் மாநிலங்கள் அனைத்திலும் மிகச் சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கு சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை முதன்மையாகவும், சமூகத்தில் இது குறித்து பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு பல்வேறு பயிலரங்குகளையும் பயிற்சி முகாம்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது குறித்தெல்லாம் பல்வேறு பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய கணம் தொலைக்காட்சி போன்ற பல்வேறு ஊடகங்களில் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறோம். அது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சட்டம் தொடர்பான சந்தேகங்களையும், அவர்களுக்கு அது குறித்த தீர்வுகளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வழங்கி வருகிறோம். இதை அனைத்துமே நம்முடைய அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக மக்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் வாயிலாக பொதுமக்களுக்கு ஒரு பணியாற்றி வருகிறோம் என்பதுதான் உண்மை. என்னுடைய இளம் பருவத்திலிருந்தே அமைப்பு ரீதியாக பொதுமக்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கமாக இருக்கட்டும், அது தொடர்பாக அகில இந்திய கலை இலக்கிய ஊடக விழிப்புணர்வு இயக்கமாக இருக்கட்டும், அனைத்து இயக்கங்களையுமே மக்கள் பணிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவை என்ற பெயரில் அதை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இவை குறித்தெல்லாம் அதாவது பொதுமக்களுக்கு எந்த வகையில் அதை விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, அனைத்து தரப்பிலும் இதோடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். குறிப்பாக நான் இப்போ தற்காலத்தில் உங்களுக்கு ஊடகங்களிலே பொதுமக்களுக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலே முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.
பல்வேறு ஊடக பிரிவுகளில் நம்முடைய மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வழங்கி வருவது அனைவரும் அறிந்தது தான். என்னை பொறுத்தவரை நம்முடைய ஒரு சக மனிதனாக நம்முடைய சட்டம் பயிலக்கூடிய ஒரு அனைவருக்குமே சட்டம் தெரிய வேண்டும், சாமானியர்களுக்கும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். சட்டம் பயின்றால்தான் சட்டம் படித்தவர்கள் தான் தெரியும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்காமல் ஏழை எளிய சாமானிய மக்கள் அனைவருக்கும் சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு சட்டம் குறித்து அவர்களுக்கு தெரிந்தாலே பெரும்பாலும் குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அந்த அடிப்படை சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். அது குறித்து பல்வேறு தகவல்களை மக்களோடு பரப்பி வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும்போது அவர் சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் பொதுமக்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்முடைய கணம் தொலைக்காட்சியோடு இணைந்து அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம், அகில இந்திய சமூக விழிப்புணர்வு பேரவை தொடர்ந்த மக்களுக்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதை சொல்லிக்கொண்டு பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்குமான ஒரு அமைப்பு, அனைவருக்குமான ஒரு இயக்கம் இது என்பதை மேலும் ஒரு முறை சுட்டிக்காட்டி கொண்டு அனைவரும் விழிப்புணர்வோடு இருப்போம். இந்த சட்ட விழிப்புணர்வின் அடிப்படையில் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். இனி வரும் காலம் என்பது நம்முடைய விழிப்புணர்வு காலமாக இருக்க வேண்டும். ஒரு மக்கள் சமூகத்தில் வாழுகின்ற போது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும்போதால் வெற்றியை உருவாக்கும் என்ற அடிப்படையில் அரசியல் ரீதியான அமைப்பாக இல்லாமல் இது ஒரு சமூகம் சார்ந்த அமைப்பாக, குறிப்பாக சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அமைப்பாக, பொதுவாகவே இன்றைக்கு இருக்க சூழலில் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும்போது அது குறித்து வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழல் பெண்களுக்கு இருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும்போது அது குறித்து வெளியிலே வராமல் இருக்குது. இதையெல்லாம் ஊடகங்களும் மற்ற பத்திரிகைகளும் அதை பெரிதுபடுத்தி பேசும்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது குறித்தெல்லாம் அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லாமல் அவர்களுக்குரிய தீர்வைத்தான் பெற்றுத்தர வேண்டும் என்பதை பத்திரிகைகளும் ஊடகங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனையும் ஒரு விழிப்புணர்வு செய்தியாக சொல்லுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால், நம்முடைய குடும்பத்தில் ஏதேனும் பாதிப்புகள் நடந்தால் அதை நாம் எப்படி பார்ப்போம் என்பதை போலத்தான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் எப்பொழுதும் நாம் நிற்க வேண்டும். அதனை பெரிதுபடுத்தி மக்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை நம்முடைய விழிப்புணர்வு இயக்கத்தின் மூலம் மேலும் ஒரு விழிப்புணர்வு பதிவாக நாம் சொல்லுவதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர்களை பாதுகாக்கும் வண்ணமும் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு ஏழை எளியோருக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் சமூகம் சார்ந்து நாம் அதனை பின்பற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு பாதிப்பு ஒருவருக்கு உருவாகுது என்றால் அது பொதுமக்கள் அனைவருமே நம்ம அவர் பக்கம் நின்று அந்த பாதிப்பை களைவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். சமூகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் யாரோ ஒரு காரணம் அல்ல, தான் சமூகத்தில் இருக்க நம்ம ஒவ்வொருவரும் தான் காரணமாக இருக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் இந்த சமூகத்தில் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு அவனுக்கு முதல்ல விழிப்புணர்வு அவசியம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அதனை உருவாக்கி தருவது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்கிறது. இந்த தகவல்களை தெளிவாக நம்முடைய பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வேண்டும் இந்த வாய்ப்பினை வழங்கிய கணம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டம் மற்றும் சமூகம் தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்ப்பதற்கு நம்முடைய கணம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம் கணம் தொலைக்காட்சியோடு இணைந்து செயல்படுங்கள். உங்களுடன் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.